हालेलुया। हालेलुया। परमेश्वर की बड़ी नाम को स्तुति हो। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। आज की बड़े शुक्रवार के दिन हम लोग सब लोग यहाँ पर इकट्ठा होकर प्रभु की जो सूली को ध्यान करने के लिए हम लोग यहाँ पर आए हैं। இன்றைய தினத்திலே பெரிய வெள்ளி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினுடைய பாடு மரணங்களை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம்। अभी जो है हम पहला शब्द जो है पहला वचन जो यीशु मसीह ने जो कहा वो हम देखे। இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின முதலாவது வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்டோம்। ये लोग जो कर रहे हैं और क्या कर रहे हैं इनको पता नहीं करके उनका पहला वचन था। இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் அறியவில்லை என்று கர்த்தருடைய முதல் வார்த்தையாய் காணப்படுகிறது। अभी हम दूसरी वचन की ओर हमारी मन को हम फेरे। இப்பொழுது இரண்டாவது வார்த்தைக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புவோமாக। कोई पढ़ सकते हैं लूका लिखा हुआ सुसमाचार की किताब 23वां अध्याय की 43वां वचन को। யாராவது எழுந்தின்று லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம்। आमीन। इसमें ऐसा लिखा है, मैं तुझसे सच कहता हूं कि आज ही तू मेरे साथ स्वर्गलोक में होगा करके लिखा है। லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம்। இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்। ये जो है एक उद्धार का शब्द है यानी कि साल्वेशन। இது ஒரு ரட்சிப்பின் வார்த்தையாக காணப்படுகிறது। और ये जो है यीशु मसीह जो है उत्तर देता है। இது ஒரு பதில், அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாய் காணப்படுகிறது। इसका मतलब एक प्रश्न उठाया इसलिए तो प्रभु यीशु मसीह ने एक उत्तर दिया। ஒரு கேள்வி கேட்டால் என்றால் தான் அதுக்கான பதில் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்। इसका मतलब इसका जो प्रश्न जो है उसका पहला वचन में लिखा है। இந்த பதிலுக்கான கேள்வி அதுக்குடைய முந்தின வசனத்திலே எழுதியிருக்கிறது। इसका मतलब हम उसको प्रश्न नहीं बोल सकते, हम उसको विनंती बोल सकते हैं। அதை கேள்வி என்று சொல்வதோடு அது ஒரு விண்ணப்பம் என்று கூட நாம் சொல்லலாம்। कोई पढ़ सकते हैं लूका 23 की 42वां वचन को पढ़ सकते हैं। அது 23ஆம் அதிகாரம் 42வது வசனம்। देखो यही जो है इसमें विनंती है। இதுதான் ஒரு விண்ணப்பமாக காணப்படுகிறது। उसमें से एक चोर ने कहा, அதிலே ஒரு ரெண்டு திருடர்ல ஒரு திருடன் சொன்னான், तब उसने कहा, ये यीशु जब तू अपने राज्य में आए तो मेरी सूदी लेना। ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூரும் என்றார்। इसका मतलब जब तुम राज्य में आओगे तो मुझे स्मरण करो, मुझे याद करो करके एक चोर वहां से बोलता है। ஒரு திருடன் யுதமா இயேசுவிடத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைவு கூருங்கள் என்று சொன்னார்। लेकिन आप सबको ये पता है क्या? आप लोग अभी सोचते होंगे कि इसमें से एक चोर अच्छा है दूसरा चोर बुरा है, ऐसा आप समझते होंगे। நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இதுல ஒரு திருடன் நல்ல திருடன் இன்னொரு திருடன் கெட்ட திருடன் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம்। लेकिन मत्ती लिखा हुआ सुसमाचार में कुछ और जो है दोनों चोर एक जैसे है करके लिखा है। कोई पढ़ सकते हैं मत्ती लिखा हुआ सुसमाचार की किताब 27वां वचन की 44वां वचन को पढ़ सकते हैं। ஆனால் இரண்டு திருடர்களும் திருடர்கள் தான்। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 44வது வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது। போதும்। सो यहाँ पर क्या लिखा है? दोनों चोर मिलकर, இரண்டு திருடர்களும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது। दोनों चोर। देखो इसी प्रकार डाकू भी जो उसके साथ क्रूस पर चढ़ाए गए उसकी निंदा करते थे करके लिखा है। அங்க எல்லா இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்களும் என்று எழுதியிருக்கிறது। लेकिन अचानक पता नहीं क्या हुआ, परमेश्वर की बड़ी अनुग्रह से एक जन का हृदय जो है बदल गया। ஆனால் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபையினால் ஒரு கல்லனுடைய இருதயமானது மாற்றப்படுகிறது। कैसा बदल गया हो? இந்த இருதயம் எப்படி மாற்றப்படுகிறது? यही प्रश्न मैं आपसे पूछता हूं। अभी आपका जो है परमेश्वर के ऊपर भरोसा बहुत है, आपका मन बदल गया। இப்பொழுது நீங்கள் எல்லோரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுடைய இருதயம் மாற்றி இருக்கிறது। इसके पहले जो आप पापी करते थे, बहुत कुछ गलत काम आप किए। இதுக்கு முன்பதாக நம்ம பாவத்துல இருந்தோம், பல தவறான காரியங்களை செய்தோம்। आपका मन जैसा बदला, உங்களுடைய இருதயம் எப்படி மனம் திரும்பி இருக்கிறதோ, और उसमें से जो है एक चोर का मन जो है उसी क्षण बदल गया। அதே போல அந்த இரண்டு திருடர்கள் மத்தியிலே ஒரு திருடனுடைய மனமானது மாறப்பட்டிருக்கிறது। ये जो है बहुत बड़ी अचंभा एकदम काम है। இது ஒரு பெரிய விதமான ஒரு ஆச்சரியமான செயலாய் காணப்படுகிறது। और हम भी जो है उन चोरों में से एक है। நாமும் அந்த
அந்த திருடர்கள் கல்லர்கள் போல நாமும் ஒரு கல்லர் தான். और आज के दिन अगर हम भी अपने आप को दीनता कर कर दयालु कर कर अगर हम भी बोलेंगे तो நாமும் அந்த திருடனை போல நம்மை நாமே நம் தாழ்த்தி அந்த திருடன் விண்ணப்பம் செய்தது போல நாமும் விண்ணப்பம் செய்தால் क्या उसने एक विनंती क्या किया அவனுடைய விண்ணப்பம் என்ன? कि आपके राज्य में मुझे भी स्मरण करो. உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூரும். अगर आज के दिन अगर हम ऐसा बोलेंगे तो நாமும் இன்றைய தினத்திலே அப்படியே நாமும் சொன்னால் परमेश्वर आज के दिन हमको देखकर यही बोलता है, இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி இதேதான் நமக்கும் சொல்கிறார். तू मेरे साथ स्वर्ग लोक में होगा. हालेलुया. ஹalleluya. நீ என்னோட கூட பரதேசிலே இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கியும் சொல்கிறார். इसका मतलब जो है उसका पहला वचन यानी कि 42वां वचन में उसके एक विनंती है. 42வது வசனம் ஒரு விண்ணப்பமாக காணப்படுகிறது. और उसके अगले वचन जो है परमेश्वर का बहुत बड़ी एक उत्तर. 43வது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெரிதான ஒரு பதில். इसके लिए मैं इंग्लिश में ऐसा लिख के रखा हूं, 42वां वचन इट इज अ रिक्वेस्ट. 42வது வசனம் அது ஒரு விண்ணப்பம். और उसके अगले वचन द क्राइस्ट रेस्पॉन्स. 43வது வசனம் அதுக்கான பதில். तो उतना बड़ा जो रेस्पॉन्स जो है प्रभु ने दिया है, இவ்வளவு பெரிய பதிலை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ये जो है एक संत को नहीं दिया, இது ஒரு அதாவது ஒரு தாசனை பார்த்து சொல்லவில்லை, एक प्रेरित को नहीं मिला, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லவில்லை, एक नबी को नहीं मिला, ஒரு பெரிய மகானை பார்த்து சொல்லவில்லை. एक पापी को देखकर प्रभु कहता है कि तू मेरे साथ स्वर्ग लोक में होगा. ஒரு பாவியை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். तो आज के दिन हमको ये समझना है, இன்றைய தினத்திலே நாம் என்ன அறிய வேண்டும்? प्रभु जो है इस दुनिया में क्यों आया? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏன் வந்தார்? पापियों के लिए आया, பாவிகளுக்காகவே வந்தார். और पापों से उद्धार करने के लिए आया, பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்தார். और इस आखिरी क्षण में जो है एक पाप जो है एक जो पापी जो है उद्धार पाता है. இந்த கடைசி தருணத்திலே ஒரு பாவியானவன் மனம் திரும்புகிறான். देखो यीशु के अलावा, यीशु के जो रास्ता के अलावा हम स्वर्ग नहीं जा सकते हैं. இயேசு அல்லாமல் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. और जो चोर जो है जैसे अपने आप को जैसे नम्रता किया, அந்த திருடன் எப்படி தன்னை தானே தாழ்த்தினானோ, जैसे हम भी आज के दिन अपने आप को नम्रता करेंगे तो அப்படியே நாமும் அந்த திருடனை போல தாழ்த்தினோம் என்றால் हम भी जो है एक दिन जरूर स्वर्ग जाएंगे. நாமும் ஒரு நாள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். अभी हम जो है इसका रियल एक अर्थ हम देखेंगे. இதோட இன்னொரு ஆழமான அர்த்தத்தை நாம் பார்ப்போம். देखो बाइबल जो है 2000 साल पहले एक ग्रीक लैंग्वेज में लिखा गया था. வேதாகமம் அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பதாக கிரேக்க மொழியில இது எழுதப்பட்டிருந்தது. मैं जब भी इस वचन के लिए जब भी मैं ध्यान कर रहा था, जब मैं प्रार्थना कर रहा था, இந்த வசனத்துக்காக நான் ஜெபித்து தியானித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே मैं यही सोचा था कि इतना हम संदेश जो है हर साल इसका हम सुनते तो है, இவ்வளவு வருஷமாக நாம் இந்த 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். लेकिन इस दूसरा वचन भी हर साल कोई ना कोई बोलता तो है, இரண்டாவது வசனமும் யாராவது ஒரு ஆளு வருஷம் வருஷம் சொல்லதான் செய்கிறார்கள். लेकिन मुझे जो है कुछ अलग मुझे बोलना है, कुछ अलग मुझे जो है एक विशेष एक प्रकाशित मुझे मिलना चाहिए करके मैं प्रार्थना की. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் ஏதாவது இதுக்கு ஒரு வித்தியாசமான ஆழமான அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். इसीलिए बाइबल जो है कौन सा भाषा में लिखा है उसमें मैं जाना चाहता हूँ. பைபிள் எந்த மொழியிலே முதலாக எழுதப்பட்டிருந்ததோ அங்க நான் இப்பொழுது நான் போகிறேன். देखो फिर से कोई पढ़ सकते हैं लूका लिखा हुआ सुसमाचार की उसकी किताब 23वां अध्याय की 43वां वचन. மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். லூக்கா 23:43. देखो ये जो है ग्रीक में ऐसा लिखा है, அதாவது கிரேக்க மொழியில எப்படி எழுதிருக்கு என்றால், क्योंकि जब भी ग्रीक लैंग्वेज में एक कॉमा फुल स्टॉप पंक्चुएशन नहीं है, கிரேக்க மொழியிலே அதாவது ஃபுல் ஸ்டாப் காமா போன்ற காரியங்கள் இல்லை. एक सेंटेंस सिर्फ लिखा है, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வார்த்தை தான் எழுதிக்கப்பட்டிருக்கிறது. जब भी ये लोग जो बाइबल स्कॉलर लोग जो है, பைபிள் பண்டிதர்கள் जब ये लोग ट्रांसलेट कर रहे थे, அதை கிரேக்க மொழியிலிருந்து மத்த மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் செய்யும்போது उनको जो समझा वो लोग ने बीच में कॉमा फुल स्टॉप डाल के ये लोग ने अपना एकदम खत्म कर दिया. அவர்களுக்கு என்ன புரிந்ததோ அங்க ஃபுல் ஸ்டாப் காமா போட்டு அவர்கள் அமைத்தார்கள். देखो यहाँ पर इंग्लिश में ऐसा लिखा है, कोई इंग्लिश में पढ़ सकते हैं, யாராவது இந்த வசனத்தை ஆங்கில மொழியில படிக்கலாம். वो 43 वचन को पढ़ सकते हैं. देखो वहां पर ऐसा लिखा है कि
मैं तुम्हें सच कहता हूं आज तू मेरे साथ परदेशी में होगा। அங்கே எழுதியிருக்கிறது நிச்சயமாக சத்தியமாகவே நீ இன்றைக்கே என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. आज के पहले एक कॉमा है, இன்றைக்கு அதுக்கப்புறம் அதுக்கு முன்பதாக ஒரு கோமா காணப்படுகிறது. अगर वो कॉमा जो है मैं आज के बाद अगर डालूंगा तो पूरा सेंटेंस बदल जाता है। அந்த கோமாவை நான் இன்றைக்கு அதுக்கப்புறம் நான் போட்டால் அந்த சென்டென்ஸே மாறிவிடும். मैं और भी इसको विस्तार से आपको बताना चाहता हूँ, இது இன்னும் ஆழமாக சொல்லிக்கொள்ள क्योंकि ये थोड़ा टफ है आपको समझना। கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். देखो प्रभु यीशु मसीह ऐसा कहता है कि तू आज मेरे साथ परदेसी में होगा, मतलब आज तू मेरे साथ स्वर्गलोक में होगा। இயேசு கிறிஸ்து சொல்றார் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில், இதுக்கு அர்த்தம் இன்றைக்கே அவர் பரதேசியில இருப்பார். लेकिन इसका अर्थ ये नहीं है, ஆனால் இதோட அர்த்தம் இது இல்லை. क्योंकि परमेश्वर बोलता है, என்னென்றால் இயேசு சொல்லுகிறார், मैं आज तेरे से कहता हूँ நான் இன்று உனக்கு சொல்லுகிறேன் तू मेरे साथ परदेशी में होगा। நீ என்னோட கூட பரதேசில இருப்பாய். आपका इसका अंतर आपको समझ में आया? இந்த ரெண்டோட வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதா? मैं तेरे से आज कहता हूँ, நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், आप भी तू आज के दिन मेरे साथ स्वर्ग में है, वैसा यीशु मसीह नहीं बोलता। இப்பொழுதே நீ பரதேசி இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. हम इतना साल से हम यही सुनते आ रहे हैं, ஏனென்றால் இவ்வளவு வருடமாக இதைதான் நாம் அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். आप मुझे बोल सकते हो तुम गलत बोल रहे हो, நீங்கள் சொல்றான் நான் தப்பா சொல்கிறேன். मैं गलत नहीं बोल रहा हूँ, நான் தப்பா சொல்லவில்லை. क्योंकि इसको सपोर्ट करने के लिए मेरे पास और एक वचन मेरे पास है। இந்த நான் சொல்ற காரியத்தை சப்போர்ட் செய்வதற்காக என்னிடத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. वो पढ़ सकते हैं, कोई पढ़ सकते हैं यूहन्ना लिखा हुआ सुसमाचार की किताब, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 20वां अध्याय की 17वां वचन को पहली भाग को कोई पढ़ सकते हैं। 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய முன்பாகத்தை படிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. बस बस देखो यहाँ पर ऐसा लिखा है, जो भी मेरी जब भी यीशु को छूने गई तो மரியம் அதாவது இயேசுவை தொட அவர் சென்றால் அப்பொழுது तो यीशु मसीह क्या बोलता है? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? मुझे मत छूना, என்னை தொடாதே, क्योंकि अभी तक मैं मेरे पिता के पास नहीं गया। நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. तो जब भी चोर को जब भी बोलता है तो திருடனை பார்த்து சொல்லும்போது आज मेरे साथ परदेसी में रहेगा, இன்று நீ என்னோட கூட பரதேசியில இருப்பாய், इसका मतलब वो ऐसा नहीं है। அதோட அர்த்தம் அப்படி இல்லை. यीशु मसीह उससे कहता है, இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொல்லும்போது मैं तुझे सच सच मैं तुझे आज कहता हूँ, நிச்சயமாகவே இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், तू मेरे साथ परदेशी में होगा। நீ என்னோட கூட பரதேசியில இருப்பாய். इसका मतलब उसी दिन जो है चोर जो है मरने के बाद स्वर्ग में नहीं गया। இதுக்கு அர்த்தம் அப்பொழுதே இறந்த உடனே அப்பொழுதே அவன் பரதேசிக்கு போகவில்லை. ऐसा तो यूहन्ना 20:17 में लिखा है। இதைதான் யோவான் 20:17 சொல்லுகிறது. मैं और भी आपको क्लियर करना चाहता हूँ और एक वचन के द्वारा। இன்னொரு வசனத்தை சொல்லிக் கொண்டு இந்த காரியத்தை புரிய வைக்கிறேன். यूहन्ना 3:13 में क्या लिखा है देखो। யோவான் 3:13 என்ன என்று இருக்கிறது? யோவான் 3:13 பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. देखो यीशु के अलावा जो यीशु जो है स्वर्ग से आया, उसके अलावा कोई स्वर्ग में उसके साथ नहीं जा सकता। இயேசு பரலோகத்திலிருந்து வந்து இயேசுவை தவிர வேற யாரும் அந்த பரலோகத்திற்கு பிரவேசிக்க ஏறவில்லை என்று எழுதியிருக்கிறது. देखो इसका मतलब अभी आपको जो है स्पष्ट रीति से मैंने आपको बता दिया। நான் தெளிவாக இப்பொழுது சொல்லிவிட்டேன். तो मैं यही जो है परमेश्वर से प्रार्थना किया, நான் இதை தான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினேன். हम लोग इतना साल से जो एक गलत अर्थ के साथ जो है हम दूसरा वचन को हम समझ रहे थे, ஒரு தவறான அர்த்தத்தை வந்து நாம் இவ்வளவு வருடமாக புரிந்து கொண்டிருந்தோம். इसीलिए हम कभी-कभी हम बोलते हैं कि बाइबल में कुछ-कुछ जो ट्रांसलेशन मिस्टेक ऐसा हुआ है। இதனால தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம் பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சில தவறுகள் உண்டாயிருக்கலாம். लेकिन कोई बात नहीं, ஆனால் கவலை இல்லை. इसीलिए परमेश्वर जो है आज के दिन सबको देखकर बोलता है, இன்றைய தினத்திலே கர்த்தராகிய தேவன் நம்ம எல்லோரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், तू मेरे साथ परदेशी में यानी कि स्वर्ग लोक में होगा, நீ என்னோட கூட பரதேசில இருப்பாய். लेकिन आज नहीं। ஆனால் இன்றைக்கே இல்லை. अगर तुम मरेगा तो भी तुम स्वर्ग में फिलहाल के लिए नहीं जाओगे। இப்பொழுதே மரித்து விட்டால் நான் உடனடியாக பரலோகத்துக்கு உடனடியாக போவதில்லை. प्रकाशित वाक्य में लिखा है हम 1000 साल की जो है हम राज्य जो है इस धरती पर हम करेंगे। ஏனென்றால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது 1000 வருஷம் அரசாட்சி கூட நாம் ஆள்வோம். क्योंकि जो है इसीलिए हम आज के दिन हम यही देखते हैं, இன்றைய தினத்தில் நாம் இதே தான் பார்ப்போம். हम भी उस चोर के तरह ही हम हैं। நாமும் அந்த திருடனை போலதான். हम भी जो है एक जमाने में बहुत गलत किया, बहुत पाप किया। நாமும் ஒரு காலத்துல அந்த திருடனை போல தவறுகளை செய்தோம், பாவங்களை செய்தோம். इसीलिए जो है हम भी चोर के समान जो है हम भी जो अपने आप को हम दीनता कर कर
पाप की कबूल हम करना है। நாமும் அந்த திருடனை போல நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். अभी कुछ लोग बोलते हैं कि मैं पाप का कबूल किसके पास करूं? சில பேர் கேட்கிறார்கள் பாவ அறிக்கை யாரிடத்தில் செய்ய வேண்டும்? कुछ लोग बोलते हैं कि मैं डायरेक्टली यीशु के पास कर देता हूं। சில பேர் சொல்கிறார்கள் நான் டைரக்டாக இயேசுவினிடத்தில் பாவ அறிக்கை செய்கிறேன். ऐसा क्यों बोलते हैं? ஏன் அப்படி சொல்கிறார்கள்? क्योंकि जो है हमारे कलीसिया ही नहीं बल्कि सारा कलीसिया में एक ही प्रॉब्लम है। எல்லா நம்முடைய திருச்சபையில மாத்திரமல்ல எல்லா திருச்சபையிலும் இந்த ஒரு பிரச்சனையா காணப்படுகிறது. हम जब भी सेवक के पास जब हम पाप का कबूल जब हम करते हैं, ஊழியரிடத்தில் பாவ அறிக்கை நாம் செய்கிறபோது वो लोग जो है एकदम प्रभु के अंदर जब ये वो लोग नहीं रहते हैं तो அவர்கள் கர்த்தருக்குள்ளாக சரியாக இல்லவென்றால் कभी कभी जो है बातों के द्वारा जो है दूसरा का पाप जो है एक दूसरे को बोल देते हैं। आप தன்னுடைய பேச்சு வார்த்தைகளால் பாவ அறிக்கை செய்த பாவங்களை மற்றவர்களுக்கு சொல்லி விடுவார்கள். अभी भी 3 हफ्ते पहले कन्याकुमारी में वैसे एक संभावना हुआ। 3 வாரத்துக்கு முன்பதாக கூட கன்னியாகுமரியில் அப்படி ஒரு செயல் நடந்தது. लेकिन जो हमको जो पास्टर जो मिला है बहुत अच्छा पास्टर है। ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற பாஸ்டர் ஒரு அருமையான பாஸ்டர். मैं इसका मतलब इनको जालरा नहीं मैं कर रहा हूँ, இவரை நான் ஐஸ் வைக்கவில்லை. क्योंकि मैं जानता हूँ क्योंकि इनके पास जो है आज तक जो भी पाप का कबूल किया इनका शब्द से कभी भी जो है बाहर एक भी बात नहीं निकला। ஏனென்றால் நானும் இவ்வளவு வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், இவரிடத்தில் செய்த பாவ அறிக்கை லீக் ஆனதே கிடையாது. इसका सबूत मैं हूँ और आप सब भी है, मैं ऐसा मानता हूँ। இதுக்கான மெய்யான ஆதாரம் நானும் தான், அது நீங்களும் தான். क्योंकि कुछ लोग बोलते हैं कि हम जो है एक इंसान के पास पाप का कबूल क्यों करना चाहिए, क्योंकि वही एक गिरा हुआ इंसान है। நாம் சொல்லுகிறோம் நாம் ஏன் மனிதனிடத்தில் பாவ அறிக்கை செய்ய, மனிதனே உழந்தவன் தான். क्योंकि मैं आज के दिन कहता हूँ आप पाप जो है किससे छुपाते हो? நான் சொல்லுகிறேன் நீங்கள் பாவங்களை யாரிடத்தில் மறைக்கிறீர்கள்? परमेश्वर से छुपाते हो या फिर इंसान से छुपाते हो? தேவனிடத்தில் பாவங்களை மறைக்கிறீர்களா இல்ல மனிதனிடத்தில் பாவத்தை மறைக்கிறீர்களா? परमेश्वर को तो सब कुछ पता है तुम क्या कर रहे हो करके, கடவுளுக்கு எல்லாமே தெரியும். लेकिन हम मनुष्य से छुपाते हैं, इसीलिए மறைக்கிறது மனிதனிடத்தில் தான் நாம் மறைக்கிறோம். इसीलिए मनुष्य के पास ही पाप का कबूल करना चाहिए जिसके पास अधिकार है। எனவே தான் நாம் மனிதனிடத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். எந்த மனிதன் அதிகாரம் பெற்ற மனிதன்? इसीलिए हम मानते हैं कि अपना पास्टर यीशु के पास वो अधिकार जो है प्रभु के द्वारा उनको मिला है। ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் அதாவது நம்ம திருச்சபையினுடைய பாஸ்டருக்கு அந்த அதிகாரம் கிடைத்திருக்கிறது. और आज के दिन में यही कहना चाहता हूँ, இன்றைய தினத்தில் நான் இதை தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். हम सबको जो है एक इटर्नल डेथ यानी कि जो युगानुयुग है बहुत बड़ी हमको मृत्यु से प्रभु ने हमको बचाया। அதாவது ஒரு பெரிய மரணத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் நம்மளை எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். यीशु मसीह जो है हर एक पापियों के लिए इस दुनिया पर आया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளுக்காக இந்த பூமியிலே வந்தார். केवल यीशु मसीह ही हमें बचा सकते हैं। वो இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மை தப்புவிக்க வைக்க முடியும். मैं सिर्फ एक जो है प्रश्न आपसे पूछकर इससे मैं खत्म करना चाहता हूँ। ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். क्या आप में से कितने लोग स्वर्ग जाओगे? உங்களிடத்தில் இந்த இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் நாம் சொர்க்கத்துக்கு போவோம்? क्योंकि दूसरा वचन तो यही तो कहता है। ஏனென்றால் அதுக்கு அடுத்த வசனம் இதுதான் சொல்லுகிறது, तू मेरे साथ आज के दिन नहीं, तू मेरे साथ स्वर्ग लोक में जरूर होगा। நீ என்னோட கூட இன்றைக்கு இல்ல ஆனால் என்னோட கூட பரதேசிலே இருப்பாய். ये जो है उद्धार का शब्द है, இது ஒரு ரட்சிப்பின் வார்த்தை. इसीलिए हम जो है अपने आप को हम जांच करके देखें। எனவே நாம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். अगर हमारे पास पाप है, நம்மிடத்தில் பாவம் இருந்தால் पाप का कबूल हम करो, பாவங்களை அறிக்கை செய்வோம். उसके बाद जो हम स्वर्ग लोक में जरूर जाएंगे। அதுக்கப்புறம் நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு போவோம். कुछ लोग बोलते हैं अरे पाप जो है जो दूसरा चोर जो है, அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்? नहीं, एक जो वही चोर जो स्वर्ग में जाने वाला था उसको उसने क्या कहा? அந்த பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த திருடன் என்ன சொன்னான்? वो ऐसा कहा। அவன் இப்படி சொன்னான். वो क्यों ऐसा कहा? எதுக்காக இப்படி சொன்னான்? ये बहुत बड़ी जो है एक रेस्पॉन्स जो है प्रभु ने उसको दिया, ஒரு பெரிய பதிலை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். और हम भी जो है उस चोर की तरह आज के दिन भी है। நாமும் அந்த திருடனை போல இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். और जो चोर जो जैसा मन फेरा, அந்த திருடன் எப்படி மனம் திரும்பினானோ हम भी जो है आज के दिन मन फेरना है। நாமும் இன்றைய தினத்திலே மனம் திரும்புவோமாக. जैसे हम मन फेरेंगे, எப்படி நாம் மனம் திரும்புவோம்? प्रभु हमसे आज के दिन यही कहेगा, இன்றைய தினத்திலே கடவுள் இதே தான் நமக்கு சொல்லுகிறார். मैं तुमसे सच सच कहता हूँ, நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்லுகிறேன், तू मेरे साथ स्वर्ग लोक में होगा। நீ என்னோட கூட பரதேசிலே இருப்பாய். हालेलुया, 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 हालेलुया।